ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ஹோம் வித் ரிச்சி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இன்டெஸ் வேல்யூவில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு அலுமினியம் குக்கர்ஸ் தான் வச்சுருந்தேன். 2 லிட்டர் 5 லிட்டர் 2 இடம் மொத்தம் 3 குக்கர் வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து இதை வந்து எப்படியாச்சும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இன்டெஸ் வேல்யூவில் எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன். அந்த டைமில் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 குக்கரும் சேர்த்து வந்து ஆஃபர் ரேட்டில் இருந்துச்சு. உடனே வந்து நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ நான் எனக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதை நான் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோட ஸ்கிப்பாக நாம பாருங்க. நான் வந்து கடைசியாக நான் உங்களுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 2 எவ்வளோ சேர்த்து வாங்கினேன்னு. ஸோ பேக்கிங் இப்படிதான் சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டெஸ் வேல்யூட அந்த ஸ்டிக்கரோட சேர்த்து அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 குக்கர் வந்து தனித்தனியாக அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீட்டாக அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இது கெமிக்கல் ஃப்ரீ. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கிங் ரொம்ப நீட்டா அழகா பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு இன்டெஸ் வேல்யூவோட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம். இது கூட வந்து 5 லிட்டர் 2.53 kg அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை எடுத்து வெளியில எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட்டா இருக்கா என்னன்னு. இது வந்து 3 லிட்டர் குக்கர். 5 லிட்டர் ஒன்று, 3 லிட்டர் ஒன்றுங்க. இது வந்து 3 லிட்டர் குக்கர். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். என்னோட பிள்ளைங்க என்னோட ரொம்ப ஈகரா இருக்காங்க. நாங்க தான் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லிட்டு மாறி மாறி பிடிச்சிட்டு. இது கூட வந்து நமக்கு ஒரு கிஃப்டா ஒரு உட்டன்ல சூப்பரா நல்லா திக்கா பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா ஒரு சாப்பிங் போர்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருக்கேன். உட்டு ஆல்ரெடி வச்சிருந்தே தூக்கி போட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு உட்டு வந்து நல்லா கனமா இல்லை. கூட பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் அயன் குக். அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்து காஸ்ட் அயன்ஸ் வந்து நிறைய இருக்கும். காஸ்ட் அயன்ஸ் குக்வேர்ஸ் வந்து நிறைய இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வழியில் வந்து பார்க்கலாம். ஸோ பில்லு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாம். பிள்ளைங்க அடிச்சு பிடிச்சி 2 ஓப்பன் பண்ணுதுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்குங்க குக்கரு. ஸோ இது வந்து 3 லிட்டர் குக்கர். கூட வந்து இந்த உள்ள போடுற வெயிட்டு கேஸ்கெட் எல்லாமே உள்ள இருந்துச்சு. நல்லா வெயிட். லிட்டு வந்து அந்த அளவுக்கு வெயிட் தரல. ஸோ ஆனால் குக்கர் வந்து சரியான வெயிட்டுங்க. சரியான வெயிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேஸ்கட் நம்ம வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல அடி கனமா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல வெயிட்டு. கையில கொஞ்சம் தூக்குறதே கஷ்டமா, ஒத்த கையில தூக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா கனமா தான் இருந்துச்சு. 2 கையில ஈஸியா தூக்கிடலாம். ஒத்த கைக்கு கொஞ்சம் கனமா தான் இருந்துச்சு. இன்னொன்னையும் ஓப்பன் பண்ணிடலாம். 5 லிட்டர் குக்கரையும் ஓப்பன் பண்ணிடலாம். வந்தோடனே இதை பிரிச்சிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா என் பிள்ளைங்க வந்து மும்மரமா இறங்கிட்டாங்க. இப்போ வந்து இந்த 5 லிட்டர் குக்கரையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
பேக்கிங் அழகா நீட்டா சேஃபா அழகா பேக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் அழகா தனித்தனியா வச்சு சில பேக்கிங்ல வந்து உள்ள வச்சு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து நீட்டா தனித்தனியா அழகா பேக்கிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ள வச்சு அந்த அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஸ்டிக்கர்ல அழகா வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணி அழகா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சேஃபாகவும் அழகா வச்சிருக்காங்க. சேஃபா இருக்கணும்னு ஒரு நீட் அழகா வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. அதுலேயும் வந்து ஒரு தனியா ஒரு மேனுவல் வச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு வாரண்டி கார்டும் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இது வந்து 5 years வாரண்டிங்க. வாரண்டி கார்டும் வந்து இதோட வச்சிருக்காங்க. தனித்தனியா அழகா லிட்டு போட்டு கவர்ல அழகா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டும் 5 years வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டு வந்து நம்ம கையில தூக்குற அளவுக்கு தான் கனம் இருக்கு. ரொம்ப வெயிட்டா இல்லை லிட்டு. ஆனா வந்து குக்கர் வந்து இந்த பாட்டம் வந்து சரியான வெயிட்டு, நல்ல வெயிட்டு, நல்லாவே வெயிட்டுங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சேஃப் இல்லை அப்படின்னு தெரியும். அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அது வந்து குக்கிங்க்கு வந்து சேஃப் இல்லை. அதனால கண்டிப்பா வந்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது விலை அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இண்டஸ் வேல்யூல வாங்கினா இன்னும் ரொம்ப நல்ல கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக கிளைம் பண்ணுறாங்க. சேஃப் குக்கிங் அதை மாதிரி அடி பிடிச்சிட்டாலும் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு. ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸியாகவும் இருக்கு. அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு. நல்ல ஒரு கேஸ்கட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. சாப்பரு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பர். ஸோ ஃபைனலாக இதோட ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 4500 rupees வந்து இவங்க வந்து ரெண்டுக்கும் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ சரியான வெயிட்டு. நம்மளுக்கு வந்து அடிகனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணால் அடி பிடிக்காம இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டு ஏதாச்சும் பிடிச்சிட்டுனா கூட போட்டு இருத்திக்கிட்டு தேய்க்க தேவையில்ல. ஒரு லைட்டாக ஸ்மூத்தாக கழுவினா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகாக போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு இதை ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை வந்து நான் போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்கிக்கோங்க.